என்வாரன்மெண்ட்டும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தாச்சுல என்வாரன்மெண்ட் டீச் பண்ணியாச்சுல. ஓகே. ஸோ என்வாரன்மெண்ட் அது ஜியாகிரபிக்கு வேர்ல்டு மேப் ஏற்கனவே நம்ம டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது என்வாரன்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பொல்யூஷன்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாலிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அதையும் பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக பிரசிடெண்ட்டு, பார்லிமெண்ட் பவரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியான டாபிக்ஸ். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில டாபிக்ஸ் முக்கியமாக இருக்குது, அந்த டாபிக்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடணும். அடுத்து சிசெட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துருவோம், உலக நாட்டு உறவுகளும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கனாமியும் இன்னைக்கு வந்து முடிச்சு விட்டலாம், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உலக நாட்டு உறவுகள். இந்த உலக நாட்டு உறவுகளை நம்ம வந்து எப்படிலாம் வந்து உடைப்போம்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக. ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து உடைப்போம். அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடானு பார்க்கும்போது வேர்ல்டு பேங்க், IMF, அதுக்கப்புறம் ரீஜனல் வைஸ் ஃபினான்ஸ் பேங்க், பிரிக்ஸ், ஆசியன் ரிலேட்டடான வங்கிகள் இதெல்லாம் வந்து பார்ப்போம், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் தொடங்குறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன், அது வந்து ஜிடிபி லெவலில் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஓட் லெவலில் எவ்வளோ பங்களிப்பு இருக்கு, இந்த மாதிரி இந்தியா வந்து மெம்பரா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. இதை என்ன பண்ணிக்கணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். ஜிடிபி லெவலில், ஓட் பேங்கிங் லெவலில், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து மெம்பர்ஸா இல்லையா அப்படிங்கிறத எல்லா ஆர்கனைசேஷன்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக மையம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி IMF ரிலேட்டடான டேம்ப்ஸ், இந்த கோல்ட் ட்ரென்ச்சு, இந்த ரேபிட் ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. IMF பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது கீழே IMF இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து போடலாம். இது UPSCயில் வருஷம் கேட்கக்கூடிய ஒரு ஃபார்மெட். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேட் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன், ஸோ உலக வர்த்தக மையம் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன். ஸோ இதில் உலக வர்த்தக மையத்துக்கு கீழே இம்பார்ட்டண்டான அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்கும், ட்ரேட் ஃபெசிலிட்டி அக்ரிமெண்ட்ஸு, இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இருக்கும், கிரீன் பாக்ஸு, ஆம்பர் பாக்ஸு, இந்த மாதிரி, ரைட்டா? இதை என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு அது ரிலேட்டடான விஷயங்களும் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. அந்த விஷயங்களையும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணி பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து உண்டு. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் படிச்சுக்கணும். ஸோ அப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு, அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதையும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் UNO இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய யுனெஸ்கோ அமைப்பாக வந்திருக்கட்டும், ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக வந்திருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் வந்திருக்கு. அந்த அமைப்பு ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. அது ரிலேட்டடாக கமிட்டிஸு, ஓகே, ஜென்ரல் அசம்பிளினா என்ன, அதில் இந்தியா மெம்பர்ஸா, பெர்மனன்ட் ஹவுஸ் செக்ரட்டரியில் வந்து இந்தியா மெம்பர்ஸா இல்லையா, செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா மெம்பரா இல்லையா, ஓகே. ஸோ இது அதில் என்னென்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மெயினாக வந்து கேட்பாங்க, ஓகே. இதே மாதிரி இது அதுக்கு கீழே யூனுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு, ரைட்டா? நான் சொன்னேன் இல்லையா, கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டு, மதர் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஒரு சில இதை வந்து எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ யூஎன்ஓவை பற்றி என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து படிக்கணும். அடுத்து ரீஜனல் வைஸ்னா இப்போ ஒவ்வொரு பகுதி இருக்கு இல்லையா, பகுதி வாரியான லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும். அது ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பகுதி வாரியா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவை சுற்றி பிம்ஸ்டெக் நாடுகள் வந்திருக்கு, சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. இந்த ரீஜனல் வைஸ் வந்து படிக்கணும். பிரிக்ஸ் நாடுகள், G20, G7, காமன்வெல்த் நாடு, நான் அலைன் மூவ்மெண்ட்டு, ஓகே, யூரோப் ரிலேட்டடான முக்கியமான நாடுகள், இதெல்லாம் வந்து படிப்போம். இதுல நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி தான், இந்தியா மெம்பரா இல்லையா, இந்தியா மெம்பரா இல்லையா, இந்தியாவோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, ஓகே, ப்ளஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பக்காவாக வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஆட்சியர்கல்வி யூடியூப் சேனல் இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுமானது. நான் லைவ் போதான்னு மட்டும் பார்த்துட்டு வரேன். ஃபேஸ்புக்கில் லைவ் போதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இந்தியா வந்து மெம்பரா இல்லையா, இந்தியா மெம்பரா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஓகே, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் இதை வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து மேப் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ G20 கண்ட்ரிஸ் அப்படின்னா G20 கண்ட்ரி அப்படின்னு வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணணும், மேப்ல வந்து கொடுக்கணும். நான் சொல்ற மாதிரி தேடி படிங்க. வச்சுட்டு மேப்ல போயிட்டு இமேஜ் கொடுங்க. இமேஜ் கொடுத்தீங்கன்னா யார் மெம்பர் இல்லை இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு மேப்ல பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா வந்து தெரிஞ்சிடும் G20ல யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கா அப்படிங்கிறது. இந்த மாதிரி மேப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உடச்சி எடுத்துடலாம். புரியுதா? ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எடுக்கணும். லைக் வந்து யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஸோ கனடா இருக்காங்க, யூஎஸ்ஏ இருக்காங்க, மெக்சிகோ இருக்காங்க. இது வந்து நார்த் அமெரிக்காவில். அடுத்து சவுத் அமெரிக்காவில் பார்ப்போமா, பிரேசில், அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து இங்கிட்ட வந்து பாருங்க, அதே மாதிரி இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான் வந்திருக்காங்க. அடுத்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரியில் உங்களுக்கு சவுதி அரேபியா வந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்க்கி வந்துருக்குறாங்க. அடுத்து யூரோப்பியன் யூனியனும் இதில் வந்து மெம்பர், யூரோப்பியன் யூனியனும் மெம்பரு. அண்ட் யூகே, பிரான்ஸ், இட்டாலி இவங்கெல்லாம் வந்து மெம்பரு. அடுத்து சைனா, ரஷ்யா, கொரியா, ஜப்பான் இவங்கெல்லாம் மெம்பரு. ஸோ இப்படி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் தேடி பக்காவாக குறிப்பெடுத்து வந்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டாபிக்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். அப்போ நான் சொல்கிறத டாபிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அசால்ட்டாக வந்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ போயிருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் மேப் ஓரியன்டாக வந்து படிக்கிறீங்க. அதே மாதிரி விக்கிபீடியா போங்க. விக்கிபீடியா போனீங்கன்னா சைடில் வந்து இருக்கும், சைடில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்கும். விக்கிபீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கும். ஸோ எப்போ தொடங்கினாங்க, 26 செப்டம்பர் 1999, இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருந்தும் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதே மாதிரி மெம்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து படிச்சிங்க அப்படின்னா போதும். ஸோ அதே மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்டு புத்தகம்லாம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில் நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் ப்ளஸ் வந்து விக்கிபீடியா வந்து என்ன பண்ணிக்கோங்க, பக்கா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து இது பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் ஒவ்வொன்றா. ரைட்டா? ஸோ இதை வந்து புரிஞ்சு நல்லா உள்வாங்கி வந்து படிங்க, ஏனாவதானு வந்து படிக்காதீங்க. உங்களுக்கு மெயின்ஸ்லையும் இது வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பாக வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அதனால் குரூப் 1லேயும் வந்துருக்கு, குரூப் 2லேயும் வந்துருக்கு எக்கனாமிக்கில். அதனால் அந்த டாபிக்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் வைஸ் வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் சமிட்டு, இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்து சமிட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமிட்டை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து எங்கே நடக்குது, அதான் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறதா இல்லையா, இந்தியா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவோட பக்கத்து நாடுகளுடைய உறவுகள். ஸோ இந்தியாவோட பக்கத்து நாடுகள் உறவுகள்னா இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளில் நாம் வந்து ஒரு சில உறவுகள் வந்து வச்சுருப்போம். அந்த உறவுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸு 100% வந்து உண்டு. இதையும் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா என்னது, போதுமானது. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவோட பக்கத்து நாடுகள், இப்போ சைனா வந்து ஒன் பெல்ட் ரோடு இது வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணாங்க, அதை பற்றி. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்,
லைக் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தான், சாரி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கா நெய்பர் கண்ட்ரிஸ். ஸோ இதே மாதிரி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ இந்த டிக்ளரேஷன், ஓகே, பீஜிங் டிக்ளரேஷன் உமன்ஸ் ரிலேட்டடா, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹச் கன்வென்ஷன், கன்வென்ஷன், டிக்ளரேஷன், அலாமா ஆட்டா டிக்ளரேஷன்ஸ், இந்த மாதிரி டிக்ளரேஷனை பற்றி, கன்வென்ஷனை பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டிக்ளரேஷன்ஸ் யூபிஎஸ்சின்னு வந்து கொடுங்க. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து வருதோ விக்கிபீடியாவில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக என்ன பண்ணணும், டிக்ளரேஷன், கன்வென்ஷன், ப்ரோட்டோக்கால்லாம் உங்களுக்கு இதில் வந்து வருவாங்க. இந்த இதில் கட்டஜினா புரோட்டோக்கால், கைட்டோ புரோட்டோக்கால் அப்படிங்கிறது தான் என்வாரன்மெண்ட்டில் படிப்பீங்க. அப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே நியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தி ஹிந்து, இப்போ டிக்ளரேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு தி ஹிந்து அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ தி ஹிந்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹிந்து ரிலேட்டடாக நியூஸ் பேப்பரில் டிக்ளரேஷன்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்திருக்கோ உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக என்ன பண்ணிக்கிறோம், இப்போ ரீசன்ட் நியூஸு வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்டா. ஸோ அப்போ டிக்ளரேஷன்ஸ், ஓகே, இம்பார்ட்டன்ட், கன்வென்ஷன், இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்க்க வேண்டியது, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கோஆப்ரேஷன்ஸ், லைக் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நாடுகள், மேகங்கா கோஆப்ரேஷன்னா என்ன, ஈஸ்ட் ஆசிய சமிட்னா என்ன, ஏசியன், அபக், பசிபிக் எக்கனாமிக் ரிலேட்டடான கோஆப்ரேஷன் நாடுகள். இந்த கோஆப்ரேஷன் நாடுகளையும் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அதே மாதிரி கவுன்சில் நாடுகள், கோஆப்ரேஷன் கவுன்சில்னா என்ன, ஆர்டிக் கவுன்சில்னா என்ன, இந்த மாதிரி கவுன்சில் நாடுகளையும் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ், ஓகே, என்ஜிஓஸையும் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ஜிஓஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல், டாக்டர் வித்தவுட் பார்டர், அதோடைய ரோல் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோல், அந்த இதோட ரோல் வந்து என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போதுமானது, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓசன் ரிலேட்டடாக, கடல் இருக்கு இல்லையா, கடல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கடல் அது சார்ந்த ரிலேட்டட் இந்தியன் ஓஷனு, டிரான்ஸ்பசிபிக் பார்ட்னர்ஷிப்பு, இந்தியன் ஓஷன் நேவல் சிம்பவிசம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், உடச்சி நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை படித்து அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து எடுத்திங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ரிலேட்டடாக, லைக் வந்து மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ஜிம்ல இந்தியா மெம்பராக இருக்காங்க, ஓகே, ஆஸ்திரேலியா குரூப்பு, வாஸ்னர் அக்ரிமெண்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி அமைப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா. ஸோ இப்படி என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டாப்பிக்கும் உடைச்சி தெளிவான முறையில் வந்து படிங்க. ஸோ அசால்ட்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நியூக்ளியர் ரிலேட்டடான உலக நாட்டு உறவுகள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ட்ரீட்டி ரிலேட்டடா, ஓகே, நியூக்ளியர் சப்ளை குரூப்பில் இந்தியா மெம்பரா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணும், பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படிக்கணும். ஸோ இப்படி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸு இப்போ பொதுவாக டிஎன்பிசி படிக்கிறவங்க இதெல்லாம் வந்து படிக்கவே மாட்டாங்க. இதுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரை என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரை வந்து படிச்சிங்கனாலே போதுமானது. நான் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் நியூஸ் பேப்பருக்கு நீங்கள் வந்து தினமணி அல்லது ஹிந்து வந்து படிக்கலாம், மேக்சிமம் தினமணி வந்து படிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு ப்ளஸ் வந்து ஹிந்து வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில இது வந்து படிக்கலாம், ரைட்டா. ஸோ இதே மாதிரி ஆங்கில வழியில் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும்னா நீங்கள் ஹிந்துவில் இங்கிலீஷ்லேயே வந்து படிங்க, ரைட்டா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதர் இதுக்கு தமிழில் வந்து மெயின்ஸ் வந்து எழுதுறீங்க அப்படின்னா தமிழில் வந்து படிக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். ஸோ கொஷின் ரீட் பண்ண இதுக்கெலாம் வந்து தேவை. ஸோ அதனால் ஆங்கில அறிவை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் கண்டிப்பாக. ப்ரிலிம்ஸோட முக்கியமான வார்த்தைகள் தெரியாதனால ஃபெயில் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துருக்கும், ரைட்டா. அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஓவராலாக
நான் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து சொல்லிட்டேன். இப்போ கவனிங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், ஃப்ரிக்ஸ், ஆசியன், இதே தான் உங்களுக்கு குரூப் 2லையும் குரூப் 1லையும் எக்கனாமிக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, முக்கியமாக வந்து படிப்பீங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வேர்ல்ட் லெவலில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. ரைட்டா? ஸோ அதையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் ரீஜனல் பிரிக்ஸ், ஏசியன்ஸ், G20, G7 இந்த மாதிரி ரீஜனல் வைஸ் இருக்கக்கூடிய நாடுகளே என்ன பண்ணிக்கணுங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்க, உடச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யூரோப் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன், இதையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், போதுமானது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் சமிட், இந்தியாவுக்கு பக்கத்து நாடுகள், இந்தியாவோட பக்கத்து நாடுகள் உறவுகள், உலக நாட்டு உறவுகள். ஓகே, ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் மைத்ரே இஷ்யூ இருந்திருக்குன்னா அது எந்த நாட்டு கூட, வியட்நாம் ரோஹிங்கா இஷ்யூஸாக இருந்திருக்கட்டும், இதையும் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன் என்ன, கோஆப்ரேஷன் கவுன்சில்ஸ், என்ஜிஓ. ஸோ அதுக்கப்புறம் ஓசோன் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன், வெப்பன்ஸ் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன், இதை ஒவ்வொன்றா வந்து படிப்பீங்க. நியூக்ளியர் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன். இப்படி ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி என்ன பண்ணுங்க, கரெக்டாக வந்து படிங்க. ஸோ இப்போ ஜாகிரபியை பொறுத்தவரையில் நேற்று வந்து பார்த்தோம், இதே ஜாகிரபி தலைப்புலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே டாபிக்ஸ் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து சைனாக்காரங்களுடைய பட்டுப்பாதை திட்டமாக வந்து இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கு வந்து வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி இந்தியர்கள் சேர சோழா பாண்டியஸ் வந்து படிப்போம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ரோமானிய நாடுகளில் உறவு வந்து கொண்டிருப்பாங்க. அது மூலமாக நாணயம் சம்பந்தமான அந்த முக்கியமான நாணயம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோமாபுரி நாணயங்கள் சார்ந்தது, அகழ்வாயுகள், இதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து படிப்போம். நம்ம என்ன தமிழில் வந்து படிப்போம். உலக நாட்டு பண்டைய காலத்தில் வணிகம் எப்படிலாம் நடந்துச்சுன்னு குரூப் 2 மெயின்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது கூட உலக நாட்டு உறவுகளை நம்ம வந்து படிப்போம். அதே மாதிரி அடுத்து மாடர்ன் இந்தியாவில் இதில் மிடிவல் இந்தியாவில் இந்தியாவுக்கு எந்தெந்த நாடுகள்லேருந்து என்னென்ன பயணிகள் வந்தாங்கன்னு மிடிவல் இந்தியாவில் வந்து பார்ப்போம். உலக நாட்டு உறவுகளில் இந்தியாவோட அவைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வெளிநாடுகள்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து வந்தவர்களுடைய உறவுகளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், படிப்போம். இம்பார்ட்டன்ட் டிராவலர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து படிப்போம், உலக நாட்டு உறவுகள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியாவில் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு வெளிநாட்டில இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, காதர் பாட்டி, ஓகே, இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இது உலக நாட்டு உறவுகள் சார்ந்தது வந்து இதில் வந்து படிக்கணும். அதே மாதிரி ஜாகிரபியில் உலக நாட்டு உறவுகளை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில், ஸோ ஜாகிரபி வந்து எடுக்கிறேன். ஸோ ஜாகிரபியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி உலக நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் நியூஸ், கோல்டன் ஹைட்டு, கட்டலோயிங்னா என்னென்ன, ஓகே, இந்த மாதிரி அரப் ஸ்ப்ரிங்னா என்ன, உலக நாட்டு ரீசன்ட் நியூஸை என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சீஸு, எந்தெந்த சீஸோட பார்டர்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸு, இதெல்லாம் வந்து படிப்போம். என்வாயர்மெண்ட்டில் உலக நாட்டு சார்ந்த விஷயத்தில் ஆர்கனைசேஷன், உலக லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து படிப்போம்னா உலக லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், UNFCCC கீழே இருக்கக்கூடிய பாரிஸு, ஓகே, UNFCCC கீழே இருக்கக்கூடிய கிளைமேட் ரிலேட்டடான அமைப்புகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான அமைப்புகள், ஓகே, என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம்னா என்ன, IUCN என்ன, WWF, புரோட்டோகால்ஸு, வெட்லேண்டு, என்ஜிஓஸ் வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், பக்கவான முறையில் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு செப்பரேட் டாபிக்ஸ் சொன்னோம், அதை நீங்கள் வந்து படிப்பீங்க. அடுத்து எக்கனாமிக்கில் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் லெவலில் கரன்சி வேல்யூஸு, ஓகே, இதை என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுவீங்க. ரைட்டா?
இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் எப்படி படிப்போம்னு பார்ப்போம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து படிப்போம். அந்த ஸ்பேஸுக்கு கீழே உலக லெவலில் இப்போ உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நம்ம வந்து வேர்ல்ட் லெவலில் என்னெல்லாம் வந்துருக்கு, லைக் வந்து அமெரிக்காவோடது, சைனாவோட ரீசெண்ட் ராக்கெட் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ இதுதான் இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் வந்து படிக்கணும். இதே மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வேர்ல்ட் லெவலில் பராக் மிசைலாக வந்துருக்கட்டும், அமெரிக்காவோட தாட் மிசைலாக வந்துருக்கட்டும், இவனுங்க இதில் கொரியா கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இதில் நம்ம வந்து என்ன என்ன சொல்கிறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து படிப்பீங்க. இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கையும் உடச்சி வந்து படிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த 290 டாபிக்ங்கிறது ஒரு 30 டாபிக்ஸ்லாம் உங்கள் ஒரு கையடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணுறத கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள், சரியான முறையில் அப்ரோச் பண்ணுங்கள், ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ எதை படிக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிக்கணும். தேவையில்லாத டயத்தையும் இதையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. யூபிஎஸ்சியில் நிறையா நமக்கு தேவை. ப்ரிலிம்ஸில் ஒரு 50 கொஷின்ஸ் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இது பண்ணீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கு என்ன எஃபோர்ட் பண்ணணுமோ அதை மட்டும் வந்து போடுங்க. ரைட்டா? ஸோ ஒரு சைடு ஆச்சரியர் கல்வியோட 2-in-1 புத்தகத்தையும் ஜிகே புத்தகத்தையும் வந்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க. வேற டாபிக்ஸ் எதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக வேண்டாம். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்த 3 புத்தகத்தையும் கையில் வச்சுக்கோங்க. டிஎன்பிசியும் யூபிஎஸ்சியும் ஒரே பாத்தில் கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இப்போ டிஎன்பிசியே யூபிஎஸ்சியோட என்டையர் ஃபார்மெட்டை என்ன பண்ணிட்டாங்க, காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டிஎன்பிசி கொஸ்டினையும் ரீசெண்ட் நம்ம ஆச்சரியர் கல்வி ஜிகே புத்தகத்து கொஸ்டினையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத 2வது பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஓல்டு கொஸ்டினை ப்ராப்பராக வந்து பண்ணுங்க. ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ எலிமினேஷன் டெக்னிக்ஸ் நான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் எப்படிலாம் மாறுது, ஜாகிரஃபியில் நேற்று வந்து பார்த்தோம். வெஸ்ட்டை ஈஸ்டாக மாற்றுறது, ஹிமாலயாஸ் இதாக வெஸ்டர்ன் காட்ஸாக வந்து மாற்றுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங்கை ஈஸ்ட் ஃப்ளோயிங் மாற்றுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்டை நீங்கள் உள்வாங்கும் போதும் இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து பாருங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, ஓகே. ஸோ ஃபாண்ட் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ருபி பாண்ட், ருபி டினாமினேட்டட் பாண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, டாலர்னு வந்து மாற்றுவாங்க செலவாட்டி. அப்போ இந்த வேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், பக்காவா நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, குளோபல் ஃபெசிலிட்டி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஏசியன் ரிலேட்டடா, ஸோ அடுத்தது வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடா, அடுத்து ஓஇசிடி ரிலேட்டடா, அடுத்து யுனைடெட் நேஷன் ரிலேட்டடான ஃபண்ட் ரிலேட்டடா. அப்போ நீங்கள் வந்து இதை ஒவ்வொன்றா உடச்சி பார்த்தீங்கனாலே ஓகே இந்த ஆப்ஷன் எது இதில் வந்து வருது அப்படிங்கிறத இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் அதிகமாக வந்து கேட்பாங்க. 50% மேலே, 45 கொஸ்டினுக்கு மேலே இதுதான் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டினையும் இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரே வார்த்தை 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கா, வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க், இந்த 2க்கும் வேர்ல்டு பேங்க் எதாச்சுன்னா மற்ற இந்த 2ல் ஏதாவது தான் ஆப்ஷன்ஸ் தான் வந்து வரும். இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்துருக்கு, அதை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. ஐஎம்எஃப் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உண்டு. இப்போ பாருங்க, ஏசியன், ஐஎம்எஃப், என்வாரன்மெண்ட் ப்ரோக்ராம், வேர்ல்ட் ப்ரோக்ராம், இதில் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, உங்களுக்கு என்வாரன்மெண்ட் ரிலேட்டடான அமைப்பு. ஸோ இதுவும் ஃபினான்ஸு, இதுவும் ஃபினான்ஸு, இதுவும் ஃபினான்ஸு. அடுத்து கோல்ட் ட்ரென்ச் வந்து பாருங்க, இது வேர்ல்டு பேங்கு, இது வந்து ட்ரேட் ரிலேட்டடா, இது ஐஎம்எஃப் ரிலேட்டடா, இது சென்ட்ரல் பேங்க். ஸோ இது சென்ட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க்ங்கிறது பேங்கிங் செக்டார் ரிலேட்டடா, லோக்கல் லெவலில், இந்திய லெவலில் பேங்கிங்கு, வேறு லெவலில் இப்போ ஃபெடரல் பேங்க் அமெரிக்காவில் இருக்கு, அது வந்து கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எது வந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து நல்லா உள்வாங்கணும். உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ ஐஎம்எஃப் பற்றி வருஷம் வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்க, ஐஎம்எஃப் ரிலேட்டடாக ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னா இப்போ வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து கரன்சி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த கரன்சி வந்து டாலர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஐஎம்எஃப்க்குன்னு ஒரு சில ஐஎம்எஃபோட கரன்சி வந்து இருக்கு. அந்த கரன்சியில் ஒரு சில கரன்சி வந்து உள்ள வந்து சேர்ப்பாங்க. அந்த
கரன்சி என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுபடி வேர்ல்டு பேங்க் வந்து லோன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன கரன்சிலாம் இருக்கு? ஸோ ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸில் இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க. அமெரிக்கா டாலரு, யூரோ, சைனீஸோட ஏன் வந்து இருக்கு, ஜப்பானீஸோட ஏன் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பவுண்டு வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கரன்சி வேல்யூ. இதை வச்சு தான் இன்டர்நேஷனல் கரன்சி ஐஎம்எஃப்ல வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ பிரிக்ஸ் நாடுகள் இதுல செட்டப் பை ஓகே கம் அண்டர் தி செட்டப் பை கம் அண்டர் தி அப்படின்னாலே மேக்சிமம் வந்து மாற்றுவாங்க. இதே மாதிரி லொக்கேஷன்ஸ், ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட லொக்கேஷன்ஸ், இப்போ பிரிக்ஸ் நாடோடைய தலைநகர் எதுன்னு ரீசெண்ட் ஒரு எக்ஸாம்ல கூட வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்டா? இந்த பிசி போலீஸ் எக்ஸாம்ல கூட வந்து கேட்டிருந்தாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ இந்த லொக்கேஷனை என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. செட்டப் பைனாலே மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பிரிக்ஸ் நாடு உருவாக்குனது, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, அபக் நாடுகள் வந்து உருவாக்குனதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எலிமினேஷன் டெக்னிக் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ரைட்டா? அதே மாதிரி இந்தியா மெம்பரா இல்லையா பாருங்க, இந்தியா மெம்பரா இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க லார்ஜர் தென், நான் சொன்னேன் இல்லையா, கிரேட் லெஸ் தென்ங்கிறத கிரேட்டர் தென், லார்ஜர் தென் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி டஸ்ட் நாட் அப்படின்னாலே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா? இதே மாதிரி இந்தியா மெம்பரா இல்லையா, ஓகே, இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்தியா எதெல்லாம் மெம்பர் இல்லாது அப்படிங்கிறத. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா போத் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்மெண்ட். இப்போ ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு உங்களுக்கு வந்து தெரியும், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மட்டும் தான். அப்போ போத் வந்து கிடையாது. ஸோ இதில் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, சர்வீஸ் மட்டும் தான். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து தப்பு அப்படிங்கிறத வந்து இது பண்ணீங்கனாலே யூபிஎஸ்சி, நான் திரும்பவும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப எளிமை. அந்த கான்செப்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு நான் சொன்னேன் இல்லையா, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிக்கணும். ரைட்டா? ஸோ இங்கே வந்து பாருங்க கூட்ஸு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ரிலேட்டட். இந்த மாதிரி ஒன்லி அப்படின்னா, அதாவது கேண்டிகிராஃப்ட் ஒன்லிலாம் வந்து கிடையாது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து வரும். ஓகே, பத்தமட பாய், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். கொஷின்ஸு இப்படி தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்தது, 17 16ன்னு வந்து மாற்றுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஓகே, நோடல் ஏஜென்சியாக இருக்காது, ஆனால் நோடல் ஏஜென்சி அப்படின்னு வந்து போடுவாங்க. இதெல்லாம் எலிமினேஷன் டெக்னிக்ஸு. இந்த எலிமினேஷன் டெக்னிக்கை ஆட்சியர் கல்வியோட இந்த புத்தகத்தை இது பண்ணிக்கும். இப்போ சில ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஜமீன்தாரி ஜகீர்தாரி ஒரே இதில் 2 இது வந்துச்சுன்னா மாற்றுவாங்க. ஜமீன்தாரியை ஜகீர்தாரி மாற்றுவாங்க, ஜகீர்தாரியை ஜமீன்தார் மாற்றுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் அது ரிலேட்டடான ஆர்கனைசேஷனை என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், ஸோ உங்களுக்கு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் வரதை என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைசேஷன் கிரைம் அப்படிங்கிறதையும், ஸோ கரப்ஷன் ஆர்கனைசேஷனையும் நேம் வந்து மாற்றுறாங்க. இப்படி ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரே நேம் கூடிய 2 இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்க, பக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ எலிமினேஷன் டெக்னிக் இங்கே பாருங்க, மோர் தென் ஜிடிபி, பிரிக்ஸ் நாடோட ஜிடிபியோட லெவலு, ஃபர்ஸ்ட் சமிட் அப்படின்னா மேக்சிமம் என்ன பண்ணியிருக்கோம், தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி ஹெல்ட் இன் நடந்திருக்கே செய்யாது அப்படிங்கிறது, ஆல் அப்படின்னாலே மேக்சிமம் வந்து தப்பாக வரும். ஓகே, இனிஷியேட்டட் பை, ஸோ இனிஷியேட்டிவ் பை அப்படின்னா சில இது வந்து மாற்றுவாங்க, G20 அப்படிங்கிற G7 வந்து மாற்றுவாங்க. இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரைட்டா? அந்த மாதிரி ஆள்னா மேக்சிமம் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, ஒன்லி அப்படின்னா மேக்சிமம் வந்து தப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட்லி, ஒன்லி, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக பாருங்க, பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட நேமை என்ன பண்ணுவாங்க, ரிலேஷன் வித் ஆர்கனைசேஷன் நேமை வந்து மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன்ல 2 வாஸ்னாரு, ஸோ ஆஸ்திரேலியா குரூப், ஆஸ்திரேலியா 2ஐயும் வந்து அப்படி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தப்பாகும். இது யுரேனியம், இதுவும் யுரேனியம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே
ஸோ அதாவது ஐஏஇயோட சேஃப்கார்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் ஓன் ப்ரைவேட் ஓன் ரிலேட்டாக வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபாரின் என்டர்பிரினர்ஷிப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் யுரேனியம் கீவேர்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆன்சராக வந்திருக்கும். ரைட்டா? இப்படி தான் நீங்கள் 4 ஸ்டேட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறதே இப்படி தான் வந்துருக்கும். நீங்கள் பாருங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் ஐஏஇஏ இருக்கு, ஐஏஇஏ இருக்கு, இது நியூக்ளியர் சப்ளை குரூப் இருக்கு, நியூக்ளியர். அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது வரும், இந்த ரெண்டுல ஏதாவது வரும். நீங்க ஓல்டு கொஸ்டினை இந்த எலிமினேஷன் டெக்னிக்கை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா என்ஜாய் பண்ணி பண்ணலாம் எக்ஸாம்ல. ரைட்டா? இங்க பாருங்க. பீரியாடிக்கலி ஆர்கான் ஆஃப் செட்டப் பை, ஓகே, அப்படின்னாலே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கும். புரியுதா? அண்டர் தி ஏஜென்சி ஆஃப், ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஃபிஷனை ஃபியூசன் மாற்றுவாங்க, ஃபியூசனை விசன் வந்து மாற்றுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ பாருங்க, இதுல ஃபிஷன் இருக்கு, இதுல ஃபியூசன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்டர்நேஷனல் தெர்மோநியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்ட் ரியாக்டர் அப்படிங்கிறது இது யூரேனியம் சம்பந்தமானது, இது நேவிகேஷன் சேட்டலைட் நேவிகேஷன் சம்பந்தமானது, இதா ஃபிஷனு, இது ஃபியூஷனு. புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், பக்காவா தெரிஞ்சுக்கணும். கேட்ட கொஸ்டின் தான் 2018 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2016 அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2008 ஒன்று, அதே டாபிக்ஸ்ல தான் 2014. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்க, எலிமினேஷன் டெக்னிக்கே ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராக்டு பை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வராது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து போடுவாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ப்ராப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பாருங்க, இன்க்ரீசிங், ஒன்லி, ஓகே, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ அது ரைட்டா தப்பான்னு நீங்கள் வந்து உள்வாங்கி பார்த்துக்கிட்டீங்கனாலே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி இன்க்ரீஸ் அப்படின்னா அது வந்து டிக்ரீஸாக இருக்கும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தப்புனாலே இந்த ரெண்டே வந்து தூக்கி விடலாம். ரைட்டா? அங்கே பாருங்க, இன்க்ரீஸ்டு, டிக்ரீஸுங்கிறத இன்க்ரீஸ்ன்னு வந்து மாற்றுவாங்க. ஓகே, இங்கே பாருங்க, ஆர்கன் ஆஃப், ஹெட்டட் பை. இப்படி தான் வந்து எலிமினேஷன் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இங்கே என்ன படிக்கிறீங்களோ இதே டாபிக்ஸ் தான் இதில் படிப்பீங்க, மெயின்ஸில் வந்து படிப்பீங்க. ஸோ மெயின்ஸ்லையும் நான் வந்து, அதாவது யூபிஎஸ்சி 2-in-1னா ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் வந்து படிக்கலாம், ரெண்டையும் வந்து படிக்கலாம். இப்போ இந்தியா நெய்பர் கீழே வந்து பாருங்க, சைனா கூட ஸ்டிங் பெல்ஸ் தியரி, சவுத் சைனா சி ரிலேட்டடான இஷ்யூ, மிலிட்ரி பவரு, பெனிசுலா ரிலேட்டடா, ட்ரேட் ரிலேட்டடா, சைனாவோட எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா ரீசெண்டாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான் கூட பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பு, தாஸ்காண்ட் அக்ரிமெண்ட், அக்ஸாஜின் ரிலேட்டடா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ரிலேட்டடா, பங்களாதேஷ் கூட உறவுகள், ஸ்ரீலங்கா கூட உறவுகள், ஆப்கானிஸ்தான் கூட, மால்தீவ்ஸ் கூட. ஸோ என்ன பண்ணுறாங்க, கொஷின்ஸ் இப்படி தான் வந்து கேட்குறாங்க. ஸோ யூஎன்ஓ கீழே செக்யூரிட்டி கவுன்சில், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஓகே, எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ ரிலேட்டடா, ப்ளஸ் வந்து ரீஜனல் வைஸ் சாங்காயி, சார்க்கு, யூரோப்பில் இருக்கக்கூடிய நாமு, ஓகே, குவாட்டு, ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகே, அக்கூஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கேட்குறாங்க. நியூக்ளியர் ரிலேட்டடான ட்ரீட்டிஸு. ப்ரிலிம்ஸில் என்ன படிக்கிறீங்களோ அதே டாபிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்ஸ்லேயும் நீங்கள் வந்து பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெண்டையும் என்ன பண்ணுங்க, ஒரே பாத்தில் வந்து படிங்க. ரைட்டாக? படிச்சிங்கனாலே போதுமானது. இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கும் போதும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வந்து படிக்கணும். ஸோ பிரகானந்தா வந்து மேட்ச் ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஜெயிக்கிறாருன்னா அவர் வந்து என்ன ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ரைட்டா? ஸோ உலகக்கோப்பை ஒலிம்பிக்கு பைக்கிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ அந்த நாடு எங்கே இருக்கு, அது மெடிட்டரேனியன் சீல வந்து இருக்கா இல்லையா, அதோடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறத வந்து படிக்கணும். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்நேஷனல். இப்போ பாருங்க, இந்தியா அமெரிக்கா கூட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி, இது வந்து என்ன இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஃபென்ஸ் ரிலேட்டடா. ஓகே, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வந்து படிக்கும்போது உலக நாட்டு உறவுகளில் நம்ம டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் இப்போ பிலிப்பைன்ஸ் கூட, யூரோப் நாடுகள் கூட, ஸ்ரீலங்கா கூட, அதை வச்சு என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு வாரமாக என்ன, நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி. ஓகே, நியூக்ளியர் உங்களுக்கு சப்மரைன் ரிலேட்டடாக வந்து பண்ணுறாங்க. ஓகே, அந்த பயிற்சிக்கு ஒரு பேர் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, இந்தியாவில் VP-26ம் அமெரிக்க கடைப்பொருளில் VP-26 VP விமானம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. ஸோ இதே மாதிரி INS ராஜாணி அப்படிங்கக்கூடிய கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது. ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் எந்த லொக்கேஷனில் வந்து நடக்குது. ரைட்டா? ஸோ
ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் நடக்குதா அமெரிக்காவில் நடக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இங்கே வந்து பாருங்க, இந்தோ பசிபிக் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பு ஆதரவு ஒத்துழைப்பு நாடுகள், நான் சொன்னேன்ல அபக் கண்ட்ரி. ஸோ அப்போ அதில் இந்தியா மெம்பரா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏசியன் பசிபிக் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். மகேந்திரகிரியில் இந்தியாவில் அப்போ மகேந்திரகிரினா, ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்ப்பீங்க. இதே மாதிரி நம்ம ஆப்பிரிக்காவில் இதில் சவுத் அமெரிக்காவில் நம்ம வந்து நம்ம Mark 3 இந்த கிரியோஜெனிக் இன்ஜின் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரிலேருந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுவோம். 3500 எடைக்கு மேலே உள்ளது. ரைட்டா? இப்படி ஒவ்வொன்றையும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்போட நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி இது பண்ணணும். இப்போ தோல் உற்பத்திக்கு எந்தெந்த நாடுகளில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து உடைச்சி வந்து பாருங்க. நியூஸ் பேப்பராக கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ சென்னையில் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு ஏதாவது நாடுகள் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த நாடுகளில் நம்ம வந்து உறவுகள் வந்து வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய தகவலையும் நீங்கள் இது பண்ணணும். ஸோ நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்துக்கு முந்தின பக்கத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் உறவுகளை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுங்க கரெக்டாக. இப்போ கச்சத்தீவுன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ G20 மாநாடு ஸோ எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ஆதித்யா L1 நம்ம வந்து இதே மாதிரி பிற நாடுகள் என்னெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு எல்லா இதுலேயும் வந்து டச் ஆகும். ரைட்டா? இந்தியா பாக் எல்லை அருகே தமிழர் சேர்ந்தவர். அப்போ பாக் எல்லைன்னா எந்த லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன காரணத்துக்காக வந்து கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியும். ஸோ இந்தியர்கள் ஆதரவுனா எந்தெந்த நாடுகள், இப்போ அமெரிக்கா, ஓகே, ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் அவன் இது பண்ணுறாங்க. அப்போ உலக நாடுகளில் அந்த ஓட் பேங்கை டிசைட் பண்ணுறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும். இதே மாதிரி இங்கே பாருங்கள், சைனா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அருணாச்சல பிரதேசம் எங்கள் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சைனாக்காரன் வேலையெல்லாம் வந்து பண்ணுவோம். அப்போ அதை வந்து உலக நாட்டு உறவுகளில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் என்ன படிங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து நினச்சுன்னா அதை வந்து மேப் ஓரியன்ட்ரா. ஓகே, ஸோ இதே மாதிரி ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. என்ன பிரச்சனை, எந்த ஏரியாவுக்கும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பிராந்தியங்கள், ஒரியோல், ஓகே, பிரியான்ஸ், ஓகே, கலுக்கா, இந்த மாதிரி லொக்கேஷனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உக்ரைன் எங்கே இருக்கு, க்ளோவ், இந்த மாதிரி பிராந்தியம் இருக்கு இல்லையா. நான் வந்து இதில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஜாகிரபிக்கில் வார் அண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி, அதில் இதான் வந்து கேட்பாங்க. ரீசெண்டாக எந்தெந்த இடத்துல வார் நடக்குது அது ரிலேட்டடாக என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் என்னென்ன வார் ரிலேட்டடாக நியூஸ் இருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அந்த மாதிரி கட்டல்ஜினா என்ன, கிரிமியானா என்ன, ஓகே, ஒரோமியானா என்ன, இந்த மாதிரி லொக்கேஷன்ஸாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நியூஸ் பேப்பரை படிக்கும்போது என்ன பண்ணும், ஓகே, எந்தெந்த இடத்துல ஃபைட் நடக்குது அப்படிங்கிறத தெரியும். இப்போ ஆஸ்திரேலியாவில் என்ன பிரச்சனை, ஓகே, வாக்னர் அப்படிங்கிறவர் எந்த நாட்டோட இது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நாள் வந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்த டாப்பிக்கே தான் வந்து வரும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி ஒவ்வொன்றையும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி வந்து படிங்க. ஸோ படிச்சிங்கன்னா போதுமானது. ஸ்டாண்டர்டான புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும். மெட்டீரியல் வந்து தேடி அலையக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு புக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா, நேற்று வந்து கேட்டீங்க கடைசி நேரத்தில், ஏன்னா கொடுக்குறத வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணாமல் புத்தகம்னு கேட்டால் அது வந்து கஷ்டம். ரைட்டா? ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்புக்கு நியூஸ் பேப்பர் தான். ரைட்டா? நியூஸ் பேப்பரை நீங்கள் வந்து பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆட்சியர் கல்வி ஜிகே புத்தகத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்கனாமிக்கு நான் ஒரு 2 புக்கு வந்து அனுப்புகிறேன். இது வந்து இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, எக்கனாமிக்கு நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அந்த நான் முதல்வன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கனாமிக்கு 2 PDF அனுப்புகிறேன். ரைட்டா? அதை வந்து வச்சுக்கிட்டு ப்ராப்பராக வந்து படிங்க. என்ன அனுப்புகிறனோ அதை மட்டும் படிங்க. அல்லது அந்த புத்தகம் வாங்கணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ எதை சொல்கிறேனோ அதை மட்டும் தைரியமாக வந்து படிங்க. அதை தாண்டி எதுவும் வந்து தேடாதீங்க. நான் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிசர்ச் பண்ணி ஒர்த்தானது மட்டும் தான் வந்து கொடுப்பேன். ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்கு சேர்த்து வந்து பயன்படக்கூடியதான் வந்து கொடுப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். படிச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ எக்கனாமியில் ரமேஷ் சிங் அப்படிங்கக்கூடிய புக்கு பிடிஎஃப் வந்து அனுப்புகிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முருணலுடைய நோட்ஸ் ஸோ இது பண்ணிக்கோங்க. அப்போ புத்தகம் வேணும் அப்படின்னா முருணல் நோட்ஸ் வந்து டெலகிராமில் ஏதாவது தேர்ந்தீங்கன்னா பிடிஎஃப் ரீசெண்டாவில் கிடைக்கும். இதுவே போதும், கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் தான் இருக்கும். ரமேஷ் சிங் வேணுன்னா அமேசானில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்கு இன்னொரு ஒரு சிலது வந்துருக்கு, அதான் அனுப்புகிறேன். எது அனுப்புகிறோனோ அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், ரைட்டா? அதுக்கப்புறம் முருணல் நோட்ஸு இது வந்து ரீசெண்டாக உள்ளது தான், இதே வந்து படிச்சுக்கோங்க. கம்மியாக படிங்க. நாளைக்கு வந்து எக்கனாமி பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்ததுனால இதுலேயே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும், ரைட்டா? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இதுலேயே வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீராம் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் கொஞ்சம் நல்ல ஒர்த்தாவில் தான். ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட்டா, இப்போ உடனே ஷேர் பண்ண முடியாது நம்ம இதில், நான் முதலும் இதில், அதில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இன்னும் யூடியூப் சேனல்லையும் இதே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், அதையும் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் நான் பிஎம்எஃப் ஐஏஎஸ் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்துருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து புக்ஸ் வந்து அனுப்பிச்சாச்சு. ஸோ புக்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், இதில் உள்ளதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணவே இல்லை, புக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி படிங்க, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து புக்கு வேணுங்கிறத அங்கே அனுப்பிச்சாச்சு. ஸோ அதை வந்து படிங்க. மீதி இப்போ வந்து எக்கனாமி கிளாஸும் அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோமா இல்லையா, பார்க்கலன்னு நினைக்கிறேன், அந்த ரெண்டே வந்து பார்த்துருவோம். ஸோ நான் முதல்வன் இதுக்கு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஹாப்பியாக வந்து படிங்க. அடுத்து சிசெட்டும் வந்து எப்படி எப்படி என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு பக்காவான முறையில் சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காம்ப்ரிகென்ஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ நல்லா ஜாலியாக வந்து படிங்க. கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்துருக்கும். நான் சொன்ன டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். புதுசாக அதை படிக்கணும் இதை படிக்கணும் இல்லாமல் நான் சொன்னதை யூபிஎஸ்சியோட நம்ம ஆச்சரியக்கல்வி புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முதல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதர் எக்ஸாம்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்டா? அதனால் இதை வச்சுக்கிட்டு சூப்பராக கரெக்டாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். நல்லபடியாக படிங்க, ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து முடிச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, இதோட முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.